வணக்கம் பிள்ளைகள் பாருங்கோ இந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. நாங்கள் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். மாடு, ஆடு, கோழி, நாய், பூனை, முயல் ஆகிய வளர்ப்பு பிராணிகள் கீழே குறிப்பிட்டவாறு சில வீடுகளில் வளர்க்கப்படுகின்றன. அப்ப இதுல இவ்வளவு பிராணியும் வளர்க்கப்படுகின்றனவாம். அதுல சொல்லி இருக்கு பாருங்க, ரூல்ஸுகள் சொல்லி இருக்கு என்னென்ன எப்படி எப்படி வளர்க்கலாம் என்று. முயல் வளர்க்கப்படும் வீட்டில் பூனை மற்றும் நாய் வளர்க்க முடியாது. இது ஒரு குறிப்பு. சரிதானே? அடுத்தது சொல்லி இருக்கு, மாடு வளர்க்கப்படும் ஒவ்வொரு வீட்டிலும் பூனை வளர்க்க வேண்டும். நாய் இல்லாத வீட்டில் ஆடு வளர்க்கப்படும். அதே வேளை ஆடு மற்றும் பூனை ஒரே வீட்டில் வளர்க்க முடியாது. கோழி வளர்க்கும் வீட்டில் மாடு அல்லது முயல் வளர்க்க முடியாது. மேற்குறித்த தகவல்களுக்கு ஏற்ப குறைந்தது எத்தனை வீடுகளில் குறித்த பிராணிகள் வளர்க்கப்படுகின்றன? சரிதானே? அப்ப இந்த ரூல்ஸின் படி நாங்கள் பார்ப்போம். பாருங்க என்னென்ன பிராணிகள் இருக்கின்றன பாருங்க. மாடு, ஆடு, கோழி, முயல், நாய், பூனை, இவ்வளவு பிராணியும் இருக்கு. அப்ப இது இல்லபடி நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு போவோம். முதலாவது வீட்டுக்கு நாங்கள் என்னென்னு பார்ப்போம். முயல் வளர்க்கப்படும் வீட்டில் பூனை மற்றும் நாய் வளர்க்க முடியாது. முதலாவதுக்கு அப்ப முயலோட சரி அடையாளம் போடுவோம். வளர்க்கப்படுகிறது சரிதானே? பிள்ளை அடையாளத்தை போடுவோம். பூனையும் நாயும் பூனையும் வளர்க்க முடியாது. சரிதானே? முயல் வளர்க்கிற வீட்டு முதலாவது வீட்டுல முயல் வளர்க்கினும் அதே நேரத்துல நாயும் பூனையும் வளர்க்க முடியாது. இரண்டாவது சொல்லியிருக்கும், மாடு வளர்க்கப்படும் ஒவ்வொரு வீட்டிலும் பூனை வளர்க்க வேண்டும். இரண்டாவது அப்ப என்ன, இன்னொரு வீட்டை நாங்கள் போவோம். மாடும் அங்க வளர்க்கினும் அதே நேரம் பூனையும் வளர்க்கணும். சரிதானே? அவ ரெண்டும் வளர்ப்படையினம். அப்ப இது ரெண்டு வீடும் வேற வேற வீடு. ஏனென்றா முதலாவது வீட்டுல பூனை வளர்க்க சொல்லியிருக்கு, இரண்டாவது வீட்டுல பூனை முதலாவது வீட்டுல பூனை வளர்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஏனென்ற முயலும் நாயும் பூனையும் வளர்க்க கூடாது. இரண்டாவது வீட்டுல பூனை வளர்க்க வேண்டும் என்று சொன்னபடியே இரண்டாவது வீட்டை நாங்கள் இதில் எடுக்கணும். சரிதானே? இனி மூன்றாவது பாருங்க, நாய் இல்லாத வீட்டில் ஆடு வளர்க்கப்படும். அப்ப நாய் இல்லாத வீடு முதலாவது வீடு தானே. அந்த வீட்டில ஆடு வளர்க்கப்படுது. சரிதானே? நாய் இல்லாத வீட்டில ஆடு வளர்க்கப்படுகிறது. அதே வேளை ஆடும் பூனையும் ஒரே வீட்டில் வளர்க்க முடியாது. சரிதானே? முதலாவது பாருங்கோ, முதலாவது வீட்டிலேயே நாய் இல்லாத வீட்டில் நாய் இல்லை பாருங்க, நாய் இல்லாத வீட்டில் ஆடு வளர்க்கப்படுகிறது. அதே வேளை ஆடும் இந்த பூனையும் என்ன செய்வது? வளர்க்க முடியாது. அப்ப நாயும் பூனை ஆடு வளர்த்தா நாயும் பூனையும் வளர்க்க இல்லாதன்றதான் அந்த கருத்து. சரியோ? இது ஒரு அமைப்பு. கடைசிய பாருங்க, கோழி வளர்க்கும் வீட்டில் மாடு அல்லது முயல் வளர்க்க முடியாது. அப்ப நாங்கள் என்ன செய்யலாம்? இரண்டாவது வீடு முதலாவது வீடு எல்லாம் கோழி இல்லை தானே, நாங்கள் இரண்டாவது வீடு போவோம். பாருங்க, என்ன கோழி வளர்க்கிற வீட்டில மாடு அல்லது முயல் வளர்க்க முடியாது. அப்போ இரண்டாவது வீட்டுல மாடு நிற்கிறபடியா எங்களுக்கு முயல் வேண்டாம், முயலை வளர்க்கேன். அப்ப பாருங்க, இதுதான் விடயம். அப்ப இதுல எத்தனை வீடு இருக்குது? ரெண்டு வீடு தான். சரிதான பிள்ளைகள்? எத்தனை? ரெண்டு வீடு. அப்ப இவ்வளவு தகவலை வச்சுக்கொண்டு நாங்கள் உடைச்சு வடிவா விரிவா செய்து பார்த்திருக்கிறோம். சரிதானே? இப்படி அட்டவணை போட்டு இப்படி டிக் பண்ணி பண்ணி செய்தீங்களா, சரிபுல போட்டு போட்டு செய்து பார்த்தீங்களா தெளிவாக இருக்கும். சரிதானே? குறைந்தது என்று கேட்டபடியா நாங்கள் ரெண்டு வீட்டு எடுக்கிறாங்க. சரிதானே? ரைட். நாங்கள் மீண்டும் ஒரு அடுத்த கேள்வியில பிறகு சந்திப்போம் பிள்ளைகள். பாருங்க என்ன. ஓகே, பாய், போயிட்டு வாங்கோ. Right.